Hi students, இது listening practiceல இன்னொரு வீடியோ. நான் முன்னாடி சொன்னது போல நிறைய இங்கிலீஷ் கேட்கணும். நீங்க கேட்க கேட்க தான் உங்களுக்கு தானா இங்கிலீஷ் பேசுறதுக்கு உண்டான ஒரு அறிவு வரும் உங்களுக்கு. அப்பதான் சரி. Our vacation started last month. I and my sister visited my uncle last month. He lives in Trichy. He works in a school. Ram and Ramya are his children. They are our cousins. They are studying there. We enjoyed our time there. We ate good food, played in the evening. We saw many movies also. My sister and Ramya are the same age. We returned back home day before yesterday. My parents were happy. We were happy too. We were resting yesterday. My mother is giving us dinner. We will eat and sleep soon. We will eat and sleep soon. அதே வீடியோ தான், அதே சென்டென்ஸ் தான் வந்துருக்கு. We enjoyed our vacation. இப்போ உங்களுக்கு இதுல புது வார்த்தைகள் நிறைய இருக்கு. இதுல அது என்னன்றத ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் புது வார்த்தை வந்திருக்குன்னு அதை நோட் பண்ணுங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சொல்றேன் என்னெல்லாம் புது வார்த்தைன்னு, அதுக்கு அர்த்தமும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வகேஷன். வகேஷன்னா விடுமுறை. விசிட்டட் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு பேர் விசிட்டிங் அர்த்தம். ஸோ விசிட்டட் மை அங்கிள்னாக்கா என் அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தேன்ற மாதிரி அர்த்தம். என்ஜாய்டு. என்ஜாய்டுனா சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஒர்க். ஒர்க்குனாக்க வேலை பண்றது. ஹி ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல். அவர் ஸ்கூல்ல வேலை பண்றாரு அப்படின்ற அர்த்தத்துல வரும். சில்ட்ரன் அப்படின்னாக்க சைல்டு அப்படின்னாக்க குழந்தைன்னு தெரியும். குழந்தைகள் அண்மையில சொல்லும் போது சில்ட்ரன் சொல்லணும். கசின்ஸ். கசின்னா நம்மளோட பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அத்தை பசங்க, மாமா பசங்க, அவங்களுக்கெல்லாம் கசின்ஸ்னு பேரு. ஈவினிங்னா சாயந்தரம். மூவிஸ்னா படம், சினிமா. சேம் அப்படின்னாக்க அதே அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் ஏஜ். ஏஜ்னாக்க ஏஜ்ன்றது சொல்லலைன்னா வயசுன்னு அர்த்தம். சேம் ஏஜ்னா அதே வயசு அப்படின்னு அர்த்தம். அதே போல இன்னொரு இடத்துல டூன்ற அர்த்தம் இருக்கு. நாங்களும் அப்படின்ற அர்த்தத்துல வரும். வி வேர் ஹாப்பி டூ அப்படின்னா நாங்களும். வி வேர் ஹாப்பினா நாங்க சந்தோஷமா இருந்தோம். டூ அப்படி சேர்த்தாக்க நாங்களும் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா. ரெஸ்டிங்னாக்க ரெஸ்ட் எடுக்கிறது, அதாவது ஓய்வு எடுக்கிறது. ஓகேவா? இப்போ நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த புது வார்த்தைக்கு அர்த்தமும் சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தரும் என்ன அர்த்தமா என்ன உங்களுக்கு புரியுதுன்றது ஒருத்தர் சொல்லி பார்த்துட்டு வீடியோவை பாஸ் பண்ணுங்க. நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். சரி, இப்போ நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். எங்களோட விடுமுறை போனமா லீவுன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லாட்டி தமிழ் ஜென்ரலா நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை லீவுன்ற வார்த்தை. ஸோ எங்களோட லீவு போன மாசம் ஆரம்பிச்சுது. ஸ்டார்ட்னா ஆரம்பிக்குது. நானும் என் தங்கையும் என்னோட மாமா வீட்டுக்கு போன மாசம் போயிருந்தோம். அவரு ட்ரிச்சியில இருக்காரு. அவரு ஒரு ஸ்கூல்ல வேலை பண்றாரு. ராம் ராம் மற்றும் ரம்யா அவரோட பசங்க. அவங்க எங்களோட கசின். கசின் நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தையா தெரியல எனக்கு. அதனால கசின்னாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாமா பசங்க, சித்தப்பா பசங்க, அத்தை பசங்க, பெரியப்பா பசங்க, அதெல்லாம் கசின்ஸ். அவங்கெல்லாம் அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்னா அங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க நல்லா எங்க டைமை எங்க அங்க இருக்கும்போது நாங்க நல்லா சந்தோஷமா இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம். நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம், சாயந்தரத்துல விளையாடினோம், நிறைய
படங்களும் பார்த்தோம். இந்த டூ ஒன்று இருக்கு இல்லையா, டூ போலவே தான் ஆல்சோ. படங்களும் பார்த்தோம். வி சா மெனி மூவிஸ் தான், நாங்க படங்க பார்த்தோம். மூவிஸ் ஆல்சோ நாங்க படங்களும் பார்த்தோம். அதாவது நாங்க சாப்பிட்டோம், விளையாடினோம், படங்களும் பார்த்தோம் அப்படின்ற சமயத்துல ஆல்சோ அப்படின்ற மீனிங் அந்த இடத்துல வரும். படங்களும் அப்படின்னு சொல்றதுக்காக வரும். என்னோட தங்கையும் ரம்யாவும் ஒரே வயசு. நாங்க முந்தா நேத்தி வீட்டுக்கு வந்தோம். எங்களோட பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். நேத்தி நாங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டோம். என்னோட அம்மா எங்களுக்கு டின்னர்னா ராத்திரி நேரத்துல சாப்பிடுற சாப்பாடுக்கு பேர் டின்னர்னு டின்னர் தராங்க. நாங்க அதை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போய் தூங்கிடுவோம். தூண் அப்படின்னாக்கா சீக்கிரம்னு அர்த்தம். நாங்க எங்களோட விடுமுறைய நல்லா சந்தோஷமா கழிச்சோம். ஓகேவா? இதே அர்த்தம் வந்து இருந்துச்சுனாக்கா வெரி குட். உங்களுக்கும் இல்லைன்னா திருப்பி ஒன்று ரெண்டு தரம் கேளுங்க. திருப்பி திருப்பி கேட்க தான் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் நல்லா வளரும். ஆல் தி பெஸ்ட்.